الحمد لله رب العالمين الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கேள்விப்பதில் நிகழ்ச்சி நம்முடைய சுவாமிமலை நிலையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கேள்வி, போன்ல வாக்கு சொல்வதை நம்ம கேள்விப்படுவோம். தொழிலுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த தொழிலுடைய நேரங்களை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக சில நபர்கள் போன்ல வாக்கு வைத்திருப்பாங்க. அந்த வாக்கு வைத்து நாம் தொழலாமா என்ற முதல் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தொழுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நாம் தொழக்கூடியவராக இருந்தால் தொழுவுடைய நேரங்கள் வரும் பொழுது அந்த நபர் பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவராக இருந்தால் பள்ளிவாசலில் அதற்கு என்ற ஒரு தனியாக வாங்குதல் சொல்லப்படும். அல்லது ஒரு தனி நபராக இருந்தால் அந்த தனி நபர் தொழுகையுடைய நேரங்கள் வரப்படும் பொழுது அதற்கு தனியாக வாங்கு சொல்லிவிட்டு அவர் தொழுவக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதால் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையை நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி நபரை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு தனி நபர் மத உச்சியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரங்கள் வருகிறது. அப்படி தொழுகையுடைய நேரங்கள் வரும் பொழுது அவர் வாக்கு சொல்லி அவர் தொழக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாக்கு சொல்லி அவர் தொழக்கூடிய அந்த செயலை பார்த்து இறைவன் பூரிப்படையக்கூடியவராக மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் வாக்கு சொல்ல வேண்டும் என்பது அந்த செய்தியிலே தெரிகிறது. இன்னொரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லும்போது இரண்டு நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர்களை சந்திக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு நபித்தோழர்களுக்கும் சொல்லி அனுப்பினார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் வாக்கு சொல்லட்டும். உங்களில் ஒருவர் என்றால் அந்த இடத்தில் தொழக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாக்கு சொல்ல வேண்டும் என்பதை அதில் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இப்ப பள்ளிவாசல் இருக்கிறோம். பள்ளிவாசல் இருக்கும் பொழுது 5 நபர்கள் இருக்கிறார்கள். 5 நபர்களில் யாராவது ஒரு நபர் வாக்கு சொல்ல வேண்டும். அல்லது தன்னுடைய வீட்டிலே இருக்கும். அந்த வீடு என்பது பள்ளிவாசலிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. பள்ளிவாசல் வருவதற்கு மிக சிரமமாக இருக்கும். வாங்குடைய சத்தம் நமக்கு கேட்காது. வீட்டிலே நாம் தொழக்கூடியவர்களாக இருந்தால் யார் வீட்டிலே தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அவர்கள் வாக்கு சொல்லட்டும் என்பதால் அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த செய்தியை நமக்கு சொல்கிறார். உங்களில் ஒருவர் வாக்கு சொல்லட்டும். அப்ப உங்களில் ஒருவர் வாக்கு சொல்லட்டும் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே ஒரு வாக்கு சொல்லப்பட்டு அதை ரெக்கார்டு பண்ணி பள்ளிவாசலில் ரெகுலராக போடுவதற்கு தடை. அல்லது ஒரு ஊரிலே மிகப்பெரிய ஊர் எடுத்துக்கொண்டால் மேலப்பாளையம், காயப்பட்டணம், கடையனூர் போன்ற சில முஸ்லிம்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்க பள்ளிவாசல் நிறைந்திருக்கும். ஒரு பள்ளிவாசலில் வாக்கு சொல்லப்பட்டு எல்லா பள்ளிவாசலிலும் அந்த மைக் செட்டப்பை ஏற்படுத்தி தொழுகைக்கு அழைப்பு தருவதா இருந்தால் அதுவும் தவறு. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தொழுவக்கூடிய
அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பாங்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த நபிமொழியை சொல்கிறார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொழுகையுடைய நேரம் வரும் பொழுது நாம் பாங்கு சொல்லிவிட்டு தான் நாம் தொழுக வேண்டும். அந்த இது போல வரக்கூடிய அந்த பாங்கு என்பது நம்முடைய தொழுகைக்காக சொல்லக்கூடிய ஒரு பாங்கு கிடையாது. அது நம்மளில் ஒருவர் என்பது கிடையாது. அந்த போன்ல இருக்கக்கூடியது நம்மை நினைவூட்டுவதற்காக தொழுகையுடைய நேரம் வந்து